அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியானது நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான காணொளியாக உங்களை சந்திக்க இருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான வினாக்கள் தொடர்பான விடயங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதாக இந்த காணொளி அமைகின்றது. அந்த வகையிலே இந்த காணொளியிலே 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை கணக்காளர் சேவைக்கான வினாத்தாளிலிருந்து ஒரு சில வினாக்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். தற்போது நாங்கள் இந்த வினாக்களுக்குள்ளே நுழையலாம். 31 தொடக்கம் 35 வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. V1, V2, V3, V4, V5 எனும் செலவினங்களின் தலைப்புகளின் கீழ் நிறுவனத்துக்கு பெறப்பட்ட நிதி ஏற்பாடுகள் 20 மில்லியன், 30 மில்லியன், 150 மில்லியன், 750 மில்லியன், 2 பில்லியன். 2 பில்லியனை நாங்கள் 2000 மில்லியன் என்று சொல்ல முடியும். இவை ஒழுங்கு வரிசையில் அமையவில்லை. அந்த V1, V2 ஒழுங்காக இந்த நிதி பெறுமதிகளும் ஒழுங்கு வரிசையில் அமையவில்லை. V5 செலவினங்களின் தலைப்பின் கீழ் பெறப்பட்ட நிதி ஏற்பாட்டில் V5க்காக பெறப்பட்ட நிதியில 20% V1 ஆகும். V2க்கும் V4க்கும் செலவினங்களின் தலைப்பின் கீழ் பெறப்படும் மொத்த ஏற்பாட்டில் V2ஐயும் V4ஐயும் சேர்க்கவார மொத்த நிதி பெறுமதியில V2 60% ஏ தொடக்கம் H வரை ஆகிய நிகழ்ச்சி திட்டங்களின் செலவினங்களின் தலைப்புகளின் கீழ் செயற்படுத்தப்பட்ட முறை கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இந்த ஏயிலிருந்து H வரையிலான நிகழ்ச்சி திட்டம் இந்த 5 செலவின தலைப்புகளின் கீழ் செயற்படுத்தப்பட்ட முறை கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில நாங்கள் இப்ப முதல்ல பார்க்க வேண்டியது ஒவ்வொரு செலவின தலைப்புகளுக்கும் உரிய நிதி ஏற்பாடுகள் எவ்வளவு அல்லது நிதி பெறுமதி எவ்வளவுன்னு சொல்லியும் பின்னர் அதற்கு அந்த செலவின தலைப்புகளுக்கு கீழே எந்தெந்த நிகழ்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதையும் நாங்கள் தரவுகளில் இருந்து அறிந்து கொள்ள வேண்டும். ரைட். அந்த வகையிலே முதலாவது V1, அடுத்தது V2, V3, அடுத்தது V4, அடுத்தது V5. 5 நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்கிறது. இந்த 5 நிகழ்ச்சி திட்டத்திலையும் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் V5 செலவின தலைப்பின் கீழ் பெறப்படுகின்ற V5 செலவின தலைப்பின் கீழ் பெறப்படுகின்ற நிதி ஏற்பாட்டில் 20% V1 ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா 20 மில்லியன் 20% 4 மில்லியன், அப்படி ஒரு நிதி ஏற்பாடு இல்லை. அப்ப அந்த விடயத்தை நாங்கள் இதில் கருத்து எடுக்க மாட்டோம். 30 20 6 மில்லியன், அதுவும் இல்லை. 150 20 30, அது இருக்கு எங்கள்கிட்ட. அப்ப V5 20% தான் V1 என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே இதுல V5 150 மில்லியனாக இருந்தால் V5 150 மில்லியனாக இருந்தால் V1 30 பில்லியனா இருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு. சரிதான? ரைட். ரைட். அப்ப இதுல
V5 150 மில்லியனாக இருந்தால் V1 வந்து 30 மில்லியனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு, 750 20% 150. அப்ப இந்த V5 750 இருந்தால் V1 வந்து 150 இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றது 2000 மில்லியனுக்கு 20%, அது வந்து 400 பெறுமதி இல்லாதபடி இந்த ரெண்டும் தான் V1. அப்ப V5 செலவின தலைப்புக்குரிய நிதி ஏற்பாடு ஒன்று 150 இருக்கலாம் அல்லது 750 இருக்கலாம். 150 இருந்தால் V1 30, 750 இருந்தால் V1 150 இருக்கு. இந்த ரெண்டு வாய்ப்பு தான் இதில் இந்த ரெண்டு செலவின தலைப்புக்கும் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா B2 B4 செலவினங்களின் தலைப்பின் கீழ் பெறப்படும் மொத்த ஏற்பாட்டில் B2 60% ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து முதலாவது இருக்கு 20 30 இருக்கு. ரெண்டுக்கும் நாங்கள் 20 30 50, 50 60% வந்து 30. அப்போ அது வாரதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப இதுல ஏதாவது ஒரு பெறுமதியை வந்து நாங்கள் B2 எடுக்கலாம். அப்ப 60% B2 B2 30 எடுக்கலாம். B4 வந்து பாத்தீங்கன்னா 20 எடுக்கலாம். இது ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அதை விட பாத்தீங்கன்னா இப்ப 30ஐயும் 150ஐயும் கூட்டி அது இந்த 60% பெறுமதி இல்லை இங்க. அதே மாதிரி 750 150ஐயும் கூட 950, சாரி 900, அது இந்த 60% 540 இல்லை. 2060 1200 இல்லை. அப்ப அந்த 60% ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. 20ஐயும் 30ஐயும் கூட்டினா 50, 50 60% வந்து 30. ஆகவே 60% ஆறுன்னு சொன்னால் B2, B2 பெறுமதி வந்து 30, V4 பெறுமதி 20. அப்ப பாருங்க 30 வந்து B2க்கு போயிட்டுண்டா இனி இந்த இதுல இருக்கிற பெறுமதி எங்களுக்கு தேவையில்லை. V1 வந்து 30 வராது. அப்ப V1 30 வராது என்றால் V5 150 வராது. அப்ப இப்போ V1 150, V5 750. ஆகவே V3 பார்த்தீங்கன்னா 2000 மில்லியன் கணக்கு பார்த்தீங்கன்னா அது 2000 எழுதலாம். பில்லியனில் வந்திருக்கலாம். நீங்கள் அதை வந்து 2000 எழுத முடியும். சரிதானே? இப்போ செலவின தலைப்பை கண்டுபிடிச்சு இனி இதுக்குள்ள இருக்கிற நிகழ்ச்சி திட்டங்களை பார்ப்போம். இப்போ என்னென்ன நிகழ்ச்சி திட்டங்கள் பாருங்க. ஏயும் டியும் ஒரே செலவின தலைப்பின் கீழ் செயற்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த பார்த்தீங்கன்னா FEFH ஆகிய ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட செலவின தலைப்பின் கீழ் செயற்படுத்தப்படுகின்றது. அடுத்த மேற்குறித்த 8 நிகழ்ச்சி திட்டங்களில் ஒன்றேனும் இவற்றில் ஒரு செலவின தலைப்பின் கீழ் செயற்படுத்தப்படவில்லை. அப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி திட்டம் வந்து இதுக்குள்ள வரையில்லை. அப்ப நானே என்ன சொன்னா இப்படி ஒழுங்கமைத்தல்னு சொன்னா கீழே இருந்து வாசிச்சா சில எங்களுக்கு தகவல்கள் உடனடியாக கிடைக்கும். நாங்கள் மேலே இருந்து வாசிச்சுட்டோம். ரைட், பார்க்கலாம். அடுத்தது உட்பட அதிக எண்ணிக்கையான நிகழ்ச்சி திட்டங்கள் குறைந்த அளவு ஏற்பாடு பெறப்படும் செலவினங்கள் தலைப்பின் கீழ் ஒதுக்கப்படுதான். அப்ப அதிகளவான செல நிகழ்ச்சி திட்டங்கள் வந்து குறைந்த பெறுமதியுடைய செலவின தலைப்பின்களாம் ஒதுக்கப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா GB ஆகிய நிகழ்ச்சி திட்டத்துக்கு ஒன்றுக்கு ஆக குறைந்தது 100 மில்லியன் தேவை. அப்ப Gக்கு 800, Bக்கு 800, 1600 தேவை. 1600 ஆறுகிட்ட இருக்குன்னு சொன்னா V3 தான் இருக்கு பாருங்க. அப்ப ஜிஎம் பிஎம் வந்து G3க்குரியது. ரைட். அடுத்தது இவற்றில் ஒரு நிகழ்ச்சி திட்டம் மாத்திரம் 150 மில்லியன் நிதி ஏற்பாடுகள் செயல்படுத்தப்படுகின்றது. அதாவது ஒரு நிகழ்ச்சி திட்டம் மாத்திரம் 150 மில்லியன் நிதி ஏற்பாடுகளை செயல்படுத்தப்படுது. ஆனால் இந்த நிகழ்ச்சி திட்டம் தெரியாது. 150 B1க்குரிய நிதி ஏற்பாடுல ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் இருக்கு. B1 அல்லது B2 ஏற்பாடுகளின் கீழ் நிகழ்ச்சி திட்டம் செயல்படுத்த முடியாது. அப்ப B1க்குள்ள வராது. வந்து அதுக்குள்ள வராது. அது மாதிரி B2க்கையும் வராது. B2க்கையும் வராது. அப்ப இது நான் வந்து வராதுன்றதை காட்டியிருக்கேன். இது ரெண்டும் இதுக்கு வராது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இருக்கு. அப்ப V1க்கு வராது, V2க்கு வராது.
ரெண்டாவது தகவலை பாருங்க. ஏயும் டியும் வந்து ஒரே செலவின தலைப்புகளை செயல்படுத்தப்படுதாம். EFGH ஆகியவை தனித்தனியா போகுது. அப்ப இந்த B4க்குள்ளையும் E வராது. B4க்கையும் E வராது. அப்ப G வந்து இதுல வந்தபடியால் H, F இதெல்லாம் வந்து தனித்தனி தலைப்புக்குள்ளதான் போக வேணும். ரைட். அடுத்த பார்த்தீங்கன்னா H உட்பட அதிக எண்ணிக்கையான நிகழ்ச்சி திட்டங்கள் குறைந்த ஏற்பாடு நிதி. அப்ப H வந்து குறைந்த ஏற்பாடுன்னு சொன்னால் G வந்து ஏற்கனவே B3க்குள்ள இருக்கு, GMBM. அப்ப H வந்து எங்க வரப்போகுதுன்னா குறைந்த நிதி வந்து 20க்குள்ள வரப்போகுது. இப்ப H 20க்குள்ள வந்துட்டு அப்ப இனி வந்து E வந்து ஒன்றோடைய சேராதானே. அப்ப E வந்து பாத்தீங்கன்னா 750க்குள்ள வரும். 750 வரும். அப்ப இங்க வந்து E இருக்காது. அப்ப E வந்து இதுக்குள்ள வராது. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா E போட்டுட்டோம், G போட்டாச்சு, H போட்டாச்சு. F வந்து ஒன்றில் V1க்கு இருக்கணும் அல்லது V2க்குள்ள தான் F இருக்கணும். வேண்டாம், ஒன்றும் தனியாக இருக்காது. ஆனா இதுல ஏதோ ஒரு நிகழ்ச்சி திட்டத்துல எந்த விதமான சாரி ஏதோ ஒரு செலவின தலைப்புகளை எந்த விதமான நிகழ்ச்சி திட்டமும் நடக்கலைன்றதும் சொல்லி இருக்கிறோம். 8 நிகழ்ச்சி திட்டங்களில் ஒன்றேனும் ஒரு செலவின தலைப்புகள் சாரி நிகழ்ச்சி திட்டம் 8க்குள்ள ஒரு விடயம் வந்து ஒரு செலவின தலைப்புகளும் செயற்படுத்தப்படலைன்னு சொல்லி இருக்கிறோம். ரைட். அடுத்ததை பார்த்தீங்கன்னா எஞ்சி இருக்கிறார்கள். அப்ப இதுல வந்து ஏ சரி, ரைட், பி சரி, சி இல்லை, டி இல்லை, இ சரி, எஃப் சரி, ஜி சரி, ஹெச் சரி. ரைட். இப்ப பாருங்க, ஏயும் டியும் ஒரே செலவினத்து தலைப்புகள் செயற்படுத்தப்படினோம்டா இதுல பாத்தீங்கன்னா V3க்குள்ள போடல, அது போட்டா என்ன நடக்குமெண்டா குறைந்த நிதி ஏற்பாடுலான அதிக நிகழ்ச்சி திட்டம். அப்ப அதுக்குள்ள போட்டா எங்களுக்கு வந்து குறைந்த நிதிக்குள்ள அதிக நிகழ்ச்சி திட்டம் என்று சொன்னால் கூடிய நிகழ்ச்சிக்குள்ள போயிடும் அதிக நிகழ்ச்சி திட்டம். அப்ப ஏயும் டியும் எங்க வரணும் என்று சொன்னால் அந்த B4க்குள்ள வரணும், 20 மில்லியன் ஏற்பாட்டுக்குள்ள வரணும். சரிதானே. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ BMDயும் வந்திருக்கு. இப்போ சி வரையில மற்ற எல்லாரும் வந்து வந்திருக்கிறோம் பாருங்க. சியை தவிர மற்ற எல்லாரும் இதுக்குள்ள வந்திருக்கிறோம். ரைட். இப்ப நாங்கள் இதை வச்சுக்கொண்டு கேள்விக்கு போகலாம். இனி கேள்வியை பார்ப்போம் என்ன சொல்லியிருக்கிறோம். நிகழ்ச்சி திட்டம் AMDயும் செயற்படுத்தப்படுவது இந்த வகையிலான நிகழ்ச்சி திட்ட தலைப்பிங்கு. அப்ப அது உங்களுக்கு குறைந்த நிதி ஏற்பாடு இருக்குது. அது எங்கே இருக்குன்னு சொன்னால் V4க்குள்ள இருக்குது. V4ல வந்து அவர் செயற்படுத்தப்படுகிறார். 4வது. அடுத்த பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி திட்டம் செயற்படுத்தப்படும் செலவின தலைப்பு எந்த நிதி ஏற்பாட்டின் கீழ் வழங்கப்படுகின்றது? நிகழ்ச்சி திட்டம் செயற்படுத்தப்படுகின்ற தலைப்பு எங்க செயற்படுத்தப்படுது? கடைசியில B5க்குள்ள. B5 பெறுமதி 150. ஆகவே சாரி 750. ஆகவே 3வது விடை வந்தது பொருத்தமானதாக இருக்கு. அடுத்தது பாருங்க, 150 மில்லியன் ஒதுக்கப்படும் செலவினங்களின் தலைப்பின் கீழ் செயற்படுத்தப்படும் நிகழ்ச்சி திட்டம். அப்ப இங்க மேல பாத்தீங்கன்னா 150 V1 ரைட், V2க்குள்ள 30, V3 2000. அப்ப இங்க 150க்குள்ள ஒரு நிகழ்ச்சி திட்டம் செயற்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருந்தேன் கேள்வியிலேயே. ஆகவே அது எஃப் ஆக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதுக்குரிய சரியான விட வந்து 2வது. அப்ப இப்ப எங்களுக்கு நிகழ்ச்சி திட்டம் செயற்படுத்தப்படாது B2க்குள்ள எஃப் வந்து கையில தானே, B1க்குள்ள எஃப் வந்தபடியால் ஆகவே B2 வந்து எந்த விதமான நிகழ்ச்சி திட்டம் அதுக்குள்ள இல்லாமல் இருக்கு. பாருங்க, இவற்றில் எந்த ஒரு நிகழ்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படாத செலவின தலைப்பு B2. ஆகவே 2வது ஆன்சர். அடுத்தது தரப்பட்ட தகவலுக்கு ஏற்ப நிகழ்ச்சி திட்டத்தை நிகழ்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பாருங்க, எஃப்ல வந்து ஒரு நிகழ்ச்சி திட்டம்,
அதே மாதிரி B2வில் ஒன்றுமில்லை. B3க்குள்ள வந்து நாங்கள் சியை கொண்டே போட்டோம்னா B4ம் சியும் சமனாகிடும். அவை கூடுதலான நிகழ்ச்சி திட்டம் வந்து இதுக்குள்ள குறைந்த நிதி ஏற்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னபடியே இதுக்குள்ள B3க்கு போடலாது. அப்போ நாங்கள் B4க்கு போடலாம் அல்லது B5க்கு போடலாம். சரியான அப்போ சியை வந்து B4 அல்லது B5க்கு போடக்கூடியதாக இருக்கும். ஆகவே B4 B5 என்பது 4வது ஆன்சர். ரைட், நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு தெளிவாக இருக்குமென்னு நினைக்கிறேன். தெளிவாக விளக்கம் கிடைச்சிருக்குமெண்டு. சரிதானே? ரைட். இத்தோடு இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் ஏனையவர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளவும். நன்றி.